அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கற்றலும் கற்பித்தலும். இந்த 5 யூனிட்டையும் நம்ம மொத்தமாக ஃபுல்லாக சிம்பிளாக என்னென்ன கொஸ்டின் வரும் எப்படி படிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இந்த கற்றலும் கற்பித்தலும் அந்த பாடத்தில் மொத்தம் 5 யூனிட் உண்டு. ஃபஸ்ட் யூனிட் கற்பித்தல் மற்றும் கற்றல் அவற்றின் தன்மை. நம்ம எப்படி கற்பிக்கணும், எப்படி மாணவர்களை கற்றலுக்கு பண்ணணுங்கிறத அதனுடைய தன்மையை குறித்து அதில் கொடுத்துருப்பாங்க. 2வது யூனிட் பார்த்திங்கன்னா பல்வகை தன்மை கொண்ட வகுப்பறைகளில் கற்பித்தல், பள்ளிக்கு உள்ளேயும் வெளியேயும் கற்றல். 3வது யூனிட் பார்த்திங்கன்னா அறிவு கட்டமைப்பை உருவாக்கும் கொள்கை, கற்போர் மைய கற்பித்தல். அறிவு கட்டமைப்புன்னு பார்த்திங்கன்னா எப்படி மாணவர்கள் மனதில் ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் பொழுது மனதில் மறக்காமல் அவர்கள் மனதில் தக்க வைத்துக் கொள்வதுதான் அறிவு கட்டமைப்பு. அதற்கு ஏற்றாற்போல் நம்ம பாடத்தை நம்ம டீச் பண்ணணும். இப்போ கற்போர் மைய கற்பித்தல்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர்களும் மாணவர்களும் நண்பர்களாக இருந்து மாணவர்கள் விருப்பப்பட்டு படிக்கிறது கற்போர் மைய கற்பித்தல். அடுத்தது 4வது யூனிட் கற்பித்தல் படிமங்கள். 5வது யூனிட் பார்த்திங்கன்னா கற்பித்தல் என்னும் முறைப்படுத்தப்பட்ட உயர்தொழில். சரி, ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் யூனிட்டில் கற்பித்தல் மற்றும் கற்றல் அவற்றின் தன்மை. நீங்கள் எந்த யூனிட் வந்தாலுமே ஃபஸ்ட்டு கற்றல்னால் என்ன டெஃபினிஷன் படிச்சுக்கிறேங்க. கற்றல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பழக்க வழக்கங்கள், மனப்பான்மைகள், செய்திறன்கள் அது சுய அனுபவங்கள் வாயிலாகவோ பிறரால் கற்பிக்கப்படுவதாலோ பெறுவதாகும். அதுதான் கற்றல். அப்போ கற்றலின் முக்கிய உட்கூறுகள் அதில் ஏதாவது என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. கற்றலின் முக்கிய உட்கூறுகள்ங்கிறது அதிகமாக கேட்க மாட்டாங்க. அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா கற்றலில் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகள், எதெல்லாம் ஆதிக்கம் செலுத்துதுங்கிறத ஒரு சின்ன 5 மார்க்கில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 10 மார்க்கில் எந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. கற்றல் தொடர்பான அடிப்படை கோட்பாடுகள். இந்த கற்றலுடைய முக்கியமான ஒரு கோட்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்றல் என்பது ஒரு வளர்ச்சியின் ஒரு வடிவமே. 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா கற்றல் என்பது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தகவமைத்து கொள்ளுதல். 3வது பார்த்திங்கன்னா கற்றல் என்பது அனுபவங்களை ஒழுங்கூற அமைத்தல். கற்றல் என்பது நோக்கத்தோடு கூடியது. கற்றல் என்பது ஒரு அறிவார்ந்த செயல். கற்றல் என்பது ஒரு துடிப்புடன் கூடிய பங்கேற்பு. இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. கற்றல் தொடர்பான அடிப்படை கோட்பாடுகள், சம் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங். சரி, அடுத்த கொஸ்டின் அதில் உங்களுக்கு 12 பாயிண்ட் இருக்கும். நீங்கள் ஒரு 5 பேஜஸ் வர்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்கள் படிச்சுக்கிறீங்க. சரிங்களா? இந்த ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்த ஒரு கொஸ்டின் குருட்டு மனப்பாடம் செய்தல், பொருளுணர்ந்து கற்றல். இது உங்களுக்கு 3 மார்க்கு 5 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குருட்டு மனப்பாடம்னு உங்களுக்கு தெரியும். நம்ம படிக்கிறது புரியாமல் படிச்சுக்கிறது தான் குருட்டு மனப்பாடம். இப்போ பொருளுணர்ந்து கற்றல் அது உங்களுக்கு ஒரு வேறுபாடு கேட்குறாங்க. குருட்டு மனப்பாடம், பொருளுணர்ந்து கற்றல். இது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. பொருளுணர்ந்து கற்றல்னால் ஈடுபாட்டோட செயல்படுறது, கற்போர் முழு பங்கேற்புடன் செயல்படுறது எல்லாமே பொருளுணர்ந்து கற்றல். அப்புறம் துடிப்புடன் செயல்பட்டு கற்றல்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாருமே நம்ம அதிகமாக இன்வால்வ்மெண்ட் பண்ணி ஆர்வமாக படிக்கிறது தான் துடிப்புடன் செயல்பட்டு கற்றல்ங்கிறதுல நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த துடிப்புடன் செயல்பாட்டு கற்றல் கோட்பாடுகள். இப்போ துடிப்புடன் செயல்பாட்டு கற்றல் கோட்பாடுகள் பார்த்திங்கன்னா எப்படிலாம் நம்ம துடிப்புடன் செயல்பாட்டு கற்றல் பண்ணணுன்னா ஒரு இதில் உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா துடிப்புடன் செயல்படணும்னு பார்த்திங்கன்னா கற்றல் என்பது கற்பவர் தாம் பெறும் தகவல்களை பொருளுடையதாக்கிவிடும் செயலாகும். நம்ம ஒரு கற்பவர் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அது நம்ம என்ன இதுக்காக படிக்கிறோம், அதை பொருளுடையதாக ஆக்கி மனசில் ஆக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு படிக்கணும். அப்படி படித்தா தான் அது துடிப்புடன் செயல்பட்டு கற்றல். 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா கருத்துக்களை கற்றல். அந்த கருத்துக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு என்ன பண்ணணும், அவங்க கற்றுக்கணும். அதில் கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்த ஒரு கொஸ்டின், இந்த துடிப்புடன் செயல்பட்டு கற்றலை ஏற்படுத்துவதற்கான உத்திகள். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இது நம்ம என்னென்ன ஒரு ஆசிரியர் என்னென்ன டெக்னிக்ஸாக ஃபாலோ பண்ணி மாணவர்களை நம்ம துடிப்புடன் கற்றுக்க செய்யலாம். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 1வது பாயிண்ட்டு இருவருக்கும் இடையான சிந்தனை பகிர்வு.
இப்போ சிந்தனை பகிர்வுன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய தமது எண்ணங்களை அருகில் இருப்பவரோட ஷேர் பண்ணணும். அப்புறம் குறிப்பிட்ட கதாபாத்திரம் ஏற்று நடித்தல். அப்படி ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு ரோல் பிளேயிங், இப்போ நம்ம வந்து காமராஜரை பற்றி படிக்கிறோன்னா, அந்த மாதிரி நம்ம ரோல் ப்ளே பண்ணும்போது அவங்க வந்து அது துடிப்புடன் செயல்பட்டு கற்றுக்கிடுவாங்க. இந்த டெக்னிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதேமாதிரி பல்வேறு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ திருகுவட்டு புதிரை பயன்படுத்துதல். இப்போ நமக்கு தெரியும், சின்ன பிள்ளைகள்லாம் வீட்டில் அழகாக வெட்டி நல்லா இப்போ எலிஃபெண்ட் ஏதாவது ஹவுஸ்லாம் செய்வாங்களா, அந்த ஃபாலோவை என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணணும். இப்போ சக மாணவர்களின் மீள் நோக்கு, அப்புறம் டிஸ்கஷன் மெத்தட் வைக்கலாம். உண்மை தரவுகளை பயன்படுத்திய பிரச்சனைகளுக்கு தேர்வு, விளையாட்டை அடிப்படையாக கொண்ட கற்றல் கணினி மூலமாக, இந்த கான்செப்டில் நம்ம பண்ணும்போது இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணும்போது பசங்களுக்கு அது துடிப்புடன் செயல்பட்டு கற்றலாக மாறுகிறது. இதனுடைய நிகழ செய்வதன் விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிகேஷன் எப்படிலாம் இம்ப்ளிகேஷன் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணிட்டோம். இங்கே வந்து அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குது நம்ம இதில் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு நிமிட விடைத்தாள் ஒத்தி பார்த்திங்கன்னா அது ஒரு கான்செப்டில் வரும். ரெண்டாவது உணர்வு சார் புலங்களை வெளிப்படுத்த செய்தல். உணர்வு சார் இப்போ வந்து நம்ம ப்ரோஸ் தமிழ் இங்கிலீஷ் அவங்களெல்லாம் அந்த இது பண்ணும்போது அந்த உணர்வுகளோடு அந்த ப்ரோஸ் அல்லது திருக்குறள் அதெல்லாம் வந்து உணர்வுகளோடு மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை படிக்கிறதுக்கு அவங்கள என்ன பண்ணுவோம் நம்ம செய்யணும். அப்புறம் தினந்தோறும் அளிக்கப்படும் ஒப்படைப்பு, அதை என்ன பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருப்போம். அதை இங்கே வந்த உடனே நம்ம கொஸ்டின் கேட்கணும். ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி கேட்கணும். அதேமாதிரி படித்தல் தொடர்பான வினாடி வினா வைக்கணும் கிளாஸில். அப்பப்போ நம்ம பாடம் நடத்தும்போது இடைநிறுத்தங்கள் வைக்கணும். அடுத்தது சாக்ரட்டிஸ் முறை, ஏன் எதற்குங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வரணும். விரல் சமிக்ஞை ஃபிங்கர் சிக்னல், இதில் பார்த்திங்கன்னா கிளாஸில் வந்து நம்ம அப்படி கொஸ்டின் கேட்கணும். இதுக்கு ஆன்சர் எது, 1 or 2 இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது அது ஆக்டிவ் லேர்னிங்காக மாறிடுது. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, சுயக்கற்றல் வந்து செல்ஃப் லேர்னிங். இப்போ ஆசிரியர் இல்லாமல் படிக்கிறது இந்த சுயக்கற்றல். அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் ரொம்ப நல்லது. அவங்களாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆர்வமாக படிப்பாங்க. மொழி இன்வால்மெண்ட் வரும். அதனால் அது வந்து ஒரு நன்மைகள். அது ஒரு கொஸ்டின் 10 மார்க்கில் கேட்கலாம். அடுத்தது வந்து கற்பித்தல். நம்ம இது வரைக்கும் கற்றல் பார்த்தோம். இது கற்பித்தல் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆசிரியர் வந்து மேற்கொள்வது தான் கற்பித்தல். அப்போ இதில் சிறந்த கற்பித்தலின் இயல்புகள், அது ஒரு 10 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க இந்த கொஸ்டின். அப்போ இதில் புறக்காரணிகள், செயல்காரணிகள், விளைபயன் காரணிகள். புறக்காரணிகள் பார்த்திங்கன்னா, இந்த 3 டிபெண்டிங் அப்பான் இதை வச்சு தான் அந்த கற்பித்தல் சிறப்பாக நடைபெறுதுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு புறக்காரணிகள் பார்த்திங்கன்னா, அதில் வந்து அரசாங்கமும் அதனுடைய சமுதாயமும் ரொம்ப முக்கியமானது. அரசாங்கமும் சமுதாயமும் என்ன சொல்லுதோ அதுதான் இந்த இதில் முக்கியமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 இது ஒரு 10 மார்க்கில் கேட்பாங்க. சரி, ஓகே, இது முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட்டில் பொறுத்த வரைக்கும் பல்வகைமை திறன் கொண்ட வகுப்பறை கற்பித்தல், பள்ளிக்கு உள்ளே வெளியே கற்றல். திறன் கொண்ட வகுப்பறைகள் என்கிற மாதிரியில் 2 கொஸ்டின்லேயும் 2 யூனிட்டை பிரித்து 2 10 மார்க் கேட்பாங்க. இப்போ பல்வகைமைன்னு பார்த்தீங்கன்னா, கொண்ட வகுப்பறைகள் கற்பித்தல் உங்களுக்கு தெரியும். கிளாஸ் ரூமில் எப்படி வேறுபாடுகள் காணப்படுது. இதில் ஒரு எந்த கொஸ்டின் 10 மார்க் கேட்பாங்கன்னா, இந்த ஒரு கொஸ்டின் 10 மார்க்கில் கேட்பாங்க. பள்ளி வகுப்பறையில் காணப்படும் வேறுபாடுகள். இதில் எப்படி மாணவர்கள் பின்னணி, ஜாதி, சமயம் அந்த மாதிரி இருப்பாங்க. சில பேர் அறிந்துணர்தல் நாட்டம், மாணவர்களோட ஊக்கநிலை வேறுபாடு, அப்புறம் கற்கும் குறைபாடுகள், இந்த மாதிரி இருக்கலாம். நிறைய வேறுபாடுகள் நீங்கள் அதை ஹெட்டிங்கை படித்தாலே ஈஸியாக படிச்சிடலாம். அப்புறம் பல்வகைமைக்கூடிய வகுப்பறையில் எப்படி கற்பிக்கணும், இந்த மாதிரி ஸ்லோ லேர்னர் இருக்கிற ஸ்கூலில் நம்ம எப்படி கற்றுக் கொடுக்கணும், அதுதான் முக்கியமானது. இது ஹெட்டிங் கட்சியிட வந்துச்சு வேறுபடுத்தி வழங்குதல், வேறுபட்ட கற்கும் முறைகளை பயன்படுத்துதல், அப்புறம் பல்வகையான ஸ்கில்லை பயன்படுத்தணும். சரிங்களா? அப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினில் கேட்குறாங்க. அப்புறம் ஆசிரியர்களை எப்படி தயார்படுத்தணும், அதுதான் முக்கியமானது. ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்கில்லு நிறைய ஸ்கில்லோட ஆசிரியர்கள் 9 ஸ்கில்லோட நாங்கள் இதில் ரெடியாக இருக்கணும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, பள்ளிக்கு வெளியே கற்றல், உள்ளே கற்றல். எனக்கு தெரியும், நம்மளுக்கு பள்ளிக்கு வெளியே கற்றல்னால் நம்மளுக்கு வந்து நீங்கள் டூரில் போய் கற்றுக்கிறது, அல்லது நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் வெளியே போய் கற்றுக்கிறது, அதனுடைய முக்கியத்துவம் அந்த மாதிரினா அதனுடைய நன்மைகள் பார்த்திங்கன்னா, அவங்க ரொம்ப மாணவர்கள் ஆர்வமாக இருப்பாங்க. அதுதான் பள்ளிக்கு வெளியே கற்றல். இப்போ பள்ளிக்கு உள்ளே கற்றல் பார்த்திங்கன்னா, கிளாஸ் ரூமில் கற்றுக்கிறதுங்கிறதோட கொடுத்துருப்பாங்க. அதனுடைய நன்மைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்ம சிலபஸை முடிச்சிடலாம். ஆனால் அதில் வந்து என்ன ஒரு குறைகள்னு பார்த்திங்கன்னா, அவங்களால ஈஸியாக அதை என்ன பண்ண முடியாது, சில நேரங்கள் அது புரியாது. அது ஒரு காரணம் இருக்குதுங்கிறத கொடுத்துருக்காங்க. இது ஒரு வேறுபாடுகள் உங்களுக்கு அதில் கட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கொஸ்டின் அதில் கேட்பாங்க, 10 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க.
பள்ளிக்கு வெளியே கற்றலுக்கான ஒரு அணுகுமுறை எப்படி அமைப்பீங்க? ஒரு களப்பயிற்சினா என்ன? நீங்கள் எப்படி கூட்டு போவீங்க? அதுக்கு வந்து அந்த டைமிங்கில் களப்பயிற்சிக்கு போகும்போது 3 ஸ்டேஜ் வரும். நம்ம வந்து களப்பயிற்சி முந்தைய கட்டம், களப்பயிற்சி கட்டம், களப்பயிற்சி பிந்தைய கட்டம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. டூர் போகிறது. அப்புறம் கள ஆய்வுனா என்ன அது சொல்லியிருக்காங்க. களப்பயணம், வலைதளங்கள், பள்ளிக்கு வெளியே கற்றல் வரம்புகள். இது 2வது யூனிட். அதோட உங்களுக்கு வந்து முடிஞ்சது. அப்புறம் 3வது யூனிட் பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின். அறிவு கட்டமைப்பு உருவாக்கும் கொள்கை, கற்பனை கற்பித்தல் கொள்கை. இப்போ அறிவு கட்டமைப்பு உருவாக்கணும்னா மாணவர்கள்ட்ட அறிவை என்ன பண்ணணும்? கட்டமைத்து அவங்களுடைய மனதில் பதிய வைக்கணும். அதுதான் அந்த அறிவு கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த அறிவு கட்டமைப்பை நம்ம பதிய வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கணும்? அந்த மாணவனுடைய தன்மை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஊக்கம் இருக்கணும். 4வது துடிப்புடன் செயல்படணும் அந்த மாணவன். அப்புறம் இணைந்து கற்றல், அப்புறம் ஆராய்ந்தறியும் இயல்பு கொண்டிருக்கணும். இப்படி அதனுடைய தன்மைகள் இப்படிப்பட்ட ஒரு மாணவனாக அவன் இருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. இப்போ ஆசிரியர்களுடைய பங்கு பண்ணி அப்போ ஆசிரியர்கள் எப்படி பாடம் நடத்தினா மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பன் கொஷின் கேட்கணும், ஆராய்ந்திருக்கிறதுல அடிப்படையில் அந்த கொஷின் கேட்கணும் அதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா பாடத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆசிரியர் வந்து பிளான் பண்ணி உள்ளே போகணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கற்பதற்கான செயல்களை அமைக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க. இது ஒரு யூனிட்டில் இதில் வந்து பாதியில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா கற்போர் மைய கற்பித்தல். வாட் இஸ் கற்போர் மைய கற்பித்தல்னு பார்த்திங்கன்னா கற்போரை மையமாக கொண்டு கற்பித்தல், மாணவர் மைய கற்பித்தல். ரெண்டுமே இதே சேம் கொஸ்டின் தான். மாணவர்களை மையமாக கொண்டு ஆசிரியர்கள் கற்பிக்கணுன்றதை இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாணவர் மைய கற்பித்தலில் பல்வகை கற்றல் பாணிகளை என்ன பண்ணணும், மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கற்றல் திறன்களை மேம்படுத்தணும் வகையில் ஆசிரியர் செயல்பாடுகள் இருக்கணும்ன்றது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ஒரு கொஸ்டினில் முக்கியமாக அடிக்கடி கேட்குறாங்க. அப்புறம் வந்து இதில் ஆசிரியர் மைய கற்பித்தல் நன்மைகள் குறைகள் இதை கேட்பாங்க. கற்பனை மைய கற்பித்தல் நன்மைகள் தீமைகள் கேட்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆசிரியர் மைய கற்பித்தல் முதல்ல பார்த்திங்கன்னா ஆசிரியர் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க, கிளாஸஸ் ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க, எல்லா பாடத்தையும் முடிச்சிருவாங்க. ஆனால் மாணவர்களுக்கு அது வந்து எளிதாக புரியாது. ஆனால் அதே இது மாணவர் மைய கற்பித்தல் நன்மைகள் பார்த்திங்கன்னா மாணவர்கள் ஆசிரியர்கள் நண்பர்களாக இணைந்து செயல்படும் பொழுது அவங்க மைண்டில் ஈஸியாக புரிஞ்சுக்கிறது, ஆசிரியர் மாணவர்களோட இன்டராக்ஷன் நிறையா இருக்கும். இது ஒரு நன்மையாக இருக்குங்கிறது கொடுத்துருக்காங்க. குறைகள் பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம் வந்து ரொம்ப சவுண்டாக இருக்கும், அந்த பாடத்தை அந்த ஆசிரியர்கள் நடத்த முடியாது. இது ஒரு குறைகள். இது ஒரு கொஸ்டினில் உங்களுக்கு கேட்குறாங்க. அடுத்தது 4வது கற்பித்தல் படிமம். கற்பித்தலில் படிமம்னு பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஒரு 6 பேருடைய நேம் வச்சு கொடுத்துருக்காங்க. படிமம்னு பார்த்திங்கன்னா மாதிரி நம்ம கற்பித்தலில். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த தத்துவ அடிப்படையிலான கற்பித்தல் மாதிரிகள். அந்த மாதிரி கற்பித்தல் மாதிரின்னா நம்ம ஒரு கருத்துக்களை நம்ம எப்படி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மாதிரியை நம்ம உருவாக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கருத்து இருக்குது. இப்போ இந்த கருத்தை நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கலாங்கிறது வந்து ஜான் லாக்கின் கருத்து படிமம். பிளேட்டோ வந்து உள்ளொலி கற்பித்தல். அப்போ அந்த இதை படிமத்தை நம்ம எப்படி சொல்லிக் கொடுத்தா மாணவர்கள் புரிவாங்கிறத பிளேட்டோவின் உள்ளொலி கற்பித்தல். அப்புறம் இம்மானுவேல் காண்டின் விதிசார் கற்பித்தல், அப்புறம் கிளேசர், ஃப்ளாண்டர், டேனியல் டேவிஸ். இந்த ஒரு 6 பேருடைய நேமை நம்ம கொஞ்சம் படிச்சுக்கிட்டோம்னா இந்த 6 பேர்லேருந்து ஏதாவது நம்மளுக்கு ஒன்று கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளேசருங்கிற கான்செப்ட் நம்ம படிச்சுக்கணும். அது படிச்சிங்கன்னா தான் மற்ற எல்லா பேரையும் கம்பேர் பண்ணி நம்ம படிக்க முடியும். கிளேசர் வந்து என்ன சொல்ல வராரு? ஃபஸ்ட்டு இவருடைய படிமம், இவருடைய மாதிரி என்ன மாதிரி சொல்ல வராருன்னா கிளேசரின் அடிப்படை கற்பித்தல் படிமத்தில் 4 கொடுத்துருக்காங்க. குறிக்கோள், நுழைவு நிலை, கற்பித்தல் செயல்பாடுகள், அடைவினை சோதித்தல். ஒரு கற்பித்தல்னால் ஃபஸ்ட்டில் குறிக்கோளாக நம்ம சொல்லிக் கொடுப்போம், எப்படி உள்ள நுழைவு நிலை உள்ள எப்படி நம்ம கொஸ்டின் கேட்கணும், அடுத்தது செயல்பாடுகள் டூரிங் டைமில் எப்படி டீச் பண்ணுறாங்க, லாஸ்ட்டில் எக்ஸாம் சோதிக்கிறாங்க. இந்த 4 தான் ஒரு கிளேசருடைய நம்ம ஒரு அடிப்படை கற்பித்தல். இந்த 4 நம்ம ஃபஸ்ட்டு படிச்சிட்டாங்கன்னா நம்ம மற்றெல்லாம் கம்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்தது ஜான் லாக்கின் கருத்து படிமம். நம்ம இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம கருத்துக்களை நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறது தான் இந்த படிமத்தில் சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஜான் லாக் என்ன சொல்ல வராருன்னு பார்த்திங்கன்னா இவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இவர் வந்து எந்த ஊரில் பிறந்தார், அவர் என்ன சயின்டிஸ்டாக நாங்கள் கொடுத்துருக்காங்க. ஜான் லாக் என்ன சொல்ல வராருன்னா ஒரு குழந்தையினுடைய மனது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அது எம்டியாக தான் இருக்கும். இப்போ அந்த எம்டியாக இருக்கிறத அந்த கருத்துக்களை அந்த குழந்தை வந்து புலன்காட்சி வழியாக மூளையில் சேமித்து வச்சு அந்த கருத்துக்களை அது புரிஞ்சுக்கிறதுங்கிறத இவர் சொல்ல வராரு.
புலன்காட்சி வழியாக இது வந்து படிச்சுக்கிறது ஜான் லாக் சொல்ல வர்றாரு. ஆனால் பிளேட்டோ என்ன சொல்ல வர்றாரு, உள்ளொளி பிளேட்டோன்னு உள்ளொளி கற்பித்தல் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவர் ஜான் லாக் சொன்னது அந்த புலன்காட்சியை உள்ளொளி மூலமாக ஏன் எதற்குங்கிறத உரையாடல் மூலமாக அது சிந்தித்து படித்தா தான் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் உள்ளொளி கற்பித்தல்ங்கிறதுல அவர் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த இது மூலமாக இந்த மனதில் வந்து நம்ம ஏன் எப்படிங்கிறது யோசிக்கணுங்கிறத அவர் சொல்ல வருவார். அடுத்தது 3வது ஒரு இம்மானுவேல் காண்டின் விதிசார் கற்பித்தல் பார்த்திங்கன்னா இதில் வந்து விதிகளை நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறத கொடுத்துருப்பாங்க. விதிகள் பார்த்திங்கன்னா ஆராய்ந்தறிதல் பகுத்தறிதல் அந்த கான்செப்டை நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுல வராங்க. ஃபஸ்ட்டு வந்து இவர் என்ன சொல்லுவார், விதிகள் மூலமாக நம்ம படிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ஆராய்ந்தறிதல் பகுத்தறிதல் பார்த்திங்கன்னா சரி இப்போது ஃபஸ்ட்டு வந்து தொகுத்தறிதல்ங்கிறதுல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிந்த செய்திகள் பெறப்பட்ட விவரங்கள் உள்ளடக்கிய பொது விதி கோட்பாட வகுத்தலே தொகுத்தறிதல் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் தொகுத்து அறிஞ்சு வச்சுட்டாங்க. நீர்த்த கந்தக அமிலம் கூட ஒரு துத்தநாக சல்ஃபேட் ரியாக்ஷன் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் வாயு வரும். அப்புறம் இங்கே தாமிர நைட்ரேட் குளோரைடு. நம்மளுக்கு தெரியும் தொகுத்தறிதல் பகுத்தறிதல்னால் ரெண்டே ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்க வேண்டியதான். பகுத்தறிதல்னால் பகுத்து அறிஞ்சிருப்பாங்க. ஒரு மனிதனை வந்து இவன் பகுத்தறிவு உள்ள லாஸ்ட்டில் தொகுத்து சொல்கிறது